ஆண் வசியம் உடலில் இருக்கா? அது என்னங்க ஆண், பெண் வசியம் தானங்க கேள்விப்பட்டிருப்போம். நீங்க என்னங்க ஆண்கள் வசியம்னு சொல்றீங்க? அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, லட்சத்தில ஒரு சில பேருக்கு இது மாதிரி இருக்கும். அதத்தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, இதை ஏன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா, இதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்த பகிர்ந்து கொள்ளத்தான். ஒரு சில விஷயங்கள நாம வெளிய சொல்ல மாட்டோம். நமக்குள்ள அது ஒரு மனநோயா இருக்கும். நம்மள காயப்படுத்தும். நம்மள சிதைக்கும். அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வசியம் சார்ந்தது. சரி, அது என்ன ஆண் வசியம்னா என்ன? ஆண் வசியம் அப்படின்னா, ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா, அந்த ஆணுக்கு பெண்கள் மேல் இருக்கிற அந்த ஈர்ப்பு இல்லாம, ஆண்கள் மேல் வரும் ஈர்ப்பு. பெண்களை விரும்பாம, பெண்களை நேசிக்காம, ஆண்களை நேசிக்கும் ஒரு குணம். சரி, இது எப்படிங்க? இது பிறவியிலே வருமா? இல்ல வசியம் இடையில இது மாதிரியான வசியம் சார்ந்து இது உருவாகுமா? இது எப்படி உருவாகுது முதல்ல? சொல்றதெல்லாம் சரி, தலைப்பு நல்லா இருக்கு. ஆனா அது பயனா இருக்கணும்ல, கேட்கிறவங்களுக்கு உதவணும்ல, சொல்றீங்க தீர்வு சொல்லணும்ல. சரி, அத எப்படி சொல்றது அப்படின்னா, பிறவியிலேயே வர்றது ஆண் வசியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் வராது, பெண்களுக்கும் வராது. புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆண்கள் மேல ஈர்ப்பு பிறவியிலிருந்தே வருது அப்படின்னா, ஒரு ஒரு பெண்ணுக்கு பெண்கள் மேல ஈர்ப்பு, ஆணுக்கு ஆண்கள் மேல ஈர்ப்பு, அது பிறவியிலே வருமா? அப்படின்னா அது வராது. சரி. அப்ப காலப்போக்குல 2 விஷயம். ஒண்ணு வசியம், இன்னொன்னு நாம் பழக்கப்படுவது. இப்ப நான் சிறு பிள்ளையா இருக்கேன். இதெல்லாம் கவனமா பெற்றோர்கள் ரொம்ப கவனமா கவனிக்கணுங்க. ரொம்ப கவனமா கவனிக்கணும். நம்மளுடைய குழந்தைகள நாம எப்படி வளர்த்தெடுக்கிறோம்? நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு தெரியாம எது மாதிரியான இடையூறுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்தே தாம் பிள்ளைய ரொம்ப அழகா பாதுகாக்கணும். அது என்ன ஏதுன்னு அத நாம முளையிலே கிள்ளி எறியிற மாரி முளையிலேயே இது மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பிள்ளைகள பக்குவப்படுத்தணும். சிறு பிள்ளையிலிருந்து எப்படி சொல்றது அப்படின்னா, எனக்கு தவறான நான் கட்டாயப்படுத்தப்படுகிறேன். யாராவது இதா இருப்பாங்களே இந்த உலகத்துல, அசுரன்களும், நரகன்களும், கொடூரன்களும், கொடூர எண்ணம் கொண்ட ஒரு சில பேரும் அந்த எல்லையில இருக்கிறதுனால தான, ஒரு சில இடங்கள்ல இந்த மாரி பாலியல், இது மாதிரி இச்சை, இது மாதிரி சிறு பிள்ளை, சிறு குழந்தைகள் இது மாதிரியெல்லாம் வர காரணம் என்ன? இந்த நரகனும், இந்த கொடூரனும், இந்த இச்சை பல இச்சை கொண்ட ஒரு சில அரக்கர்களும் வாழ்ற ஒரு சில பேர் வாழ்ற இடத்துல தான் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, பதிவு கூறுவோம். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, என் பிள்ளைக்கு சிறு பிள்ளையா இருக்கு. சிறு பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு ஆண், என் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையா இருக்கு. என் சிறு பிள்ளைக்கு ஒரு ஆண் இடையூறு குடுக்குறான். அதாவது ஒரு உண்மையான நிகழ்வ அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு 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 சின்ன வயசு ஒரு பையன். அந்த பயலுக்கு என்ன பண்றான், இன்னொரு பையன், "ஏப்பா அவனுக்கு நான் இத வாங்கி தர்றேன், அத வாங்கி தர்றேன். இந்தா உனக்கு இது பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி அவன ஏமாத்துறான். அவனை ஏமாத்தி, அவன பாலியல் இச்சைக்கு மயக்கி, அவன அந்த செயலுக்கு உட்படுத்துறான். இது மாதிரி செயல் காலப்போக்குல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட ஆண் இருக்கார்ல, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குல்ல, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு இதுவும் ஒரு பழக்கமா மாறிரும். அப்ப இதுதான் இது அப்படிங்கிற மாரி அது மனசுல பதியும்போது, காலப்போக்குல வளர வளர, அந்த ஆண்கள் மேல் இருக்கிற அந்த எண்ணம் தான் வருமே தவிர, இயல்பா உடம்புல இருக்கிற அந்த விஷயங்கள் அந்த இடத்துல மாறும். இது ஒண்ணு. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, தீய வினைகள் இல்ல, வசியம் இல்ல, அது மாதிரியா எந்த ஒரு விஷயங்களும் இல்ல. ஆனா இருந்தாலும் எனக்கு இது மாதிரி ஒரு சில ஆண்கள் மேல் ஈர்ப்பு வருது அப்படின்னா, நான் சிறு வயதில் பாதிக்கப்பட்டிருப்பேன். நான் சிறு வயதில் இதுதான் இன்பம், இதுதான் இப்படித்தான் இவர்கள் கூடத்தான் இந்த உறவு அப்படிங்கிற மாரி என் மனசு பழக்கப்பட்டு, என்னுடைய இயல்பான நிலை மாறி ஆண்கள் மேல் எனக்கு ஒரு சில ஈர்ப்பு சிறு வயதிலிருந்தே வர 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 அது வளர்ந்து 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 அவர்கள் பெண்ணை விரும்பாமல், திருமணத்தை நேசிக்காமல் எப்படி?
பெண்களை பற்றி பெண்களின் மேல் வரும் அந்த அந்த அழகான அந்த ஒரு இன்பங்களை ரசிக்காமல் ருசிக்காமல் ஆண்கள் மேல் வரும் அந்த இன்பங்களை ரசிக்க ருசிக்க பெண்கள் பெண்கள் சார்ந்த ஒரு சில விஷயங்களை புறந்தள்ளி ஆண்கள் சார்ந்த ஒரு சில விஷயங்களை அணுகுதல், இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இது ஒன்று. இப்போ நான் ஏன் சொன்னேன் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்கணும், சிறு பிள்ளையிலிருந்தே பிள்ளைகளுக்கு எது நடக்குது, ஏன் நடக்குது, யார் ஏமாத்துறா அப்படின்னு சொல்லதுக்கு காரணம் இதுவும் ஒரு உண்மை. அறிவோம் அன்பர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளணும். ஏதோ பிள்ளைய நாம் படிக்க வைக்கிறோம், ஏதோ ஏதோ சாப்பாடு தண்ணி கொடுக்குறோம், தேவைகளை நிவர்த்தி பண்ணுறோங்கிறது மட்டும் ஒரு பெற்றோர்களின் கடமை அல்ல. அந்த அந்த குழந்தைகளின் மனநிலை, அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கப்பெற தொந்தரவு, இடையூறு, அந்த குழந்தைகளுக்குள் சொல்ல முடியாத இருக்கிற அந்த வழிகளை நாம் தெரிஞ்சு கொள்ளணும். பெத்த தாயும் தந்தைக்கு இருக்கிற ஆகச்சிறந்த பொறுப்பு. ஏன்னா அவர்களை வழி மாறி திசை மாறி வாழ்க்கையவே மாற்றி விட்டுருவான். உண்மைக்கு சொல்கிறேங்க. இன்னைக்கு இந்த ஏன் அதை போடுறேன்னா, உண்மையான விஷயங்கள் நடக்காமல் இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் என்னை நெருங்காமல் இந்த பதிவெல்லாம் நான் பதிவிடலை. அப்போ சிறு வயதிலிருந்தே நாம் பார்க்கணும். அப்படி தவறிட்டோம் அப்படின்னா இந்த ஆண் விஷயம் வரும். சரி, இது ஒன்று. ரெண்டாவது தான் வசியம். வசியம் அப்படின்னா நான் வசியப்படுத்தணும் என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, என்னுடைய மாமியாரை, என்னுடைய மகளை, என்னுடைய மருமகனை, என்னுடைய தம்பியை, என்னுடைய அண்ணனை அப்படிங்கிற மாதிரி இந்த வசப்படுத்துறதுக்கு தான் இந்த இடத்துல வசியம்னு ஒன்று உருவாகும். வசியம்னா என்ன? நான் இட்ட கட்டளையை நிறைவேற்றணும். என்னுடைய பார்வை தான் உனக்கு இருக்கணும். நான் தான் உனக்கு எல்லாமா இருக்கணும். என் மேலே அபரிவிதமான ஒரு அரக்கன் போல ஒரு ஆசை எனக்கு இருக்கணும். நான் சொன்ன சொல்லுக்கு நீ கட்டுப்படணும். என்னைய நினைச்சா வேற எந்த செயலும் உன்னால் செய்யக்கூடாது. இது மாதிரியான பல விதிமுறைகளை அடக்கி ஒரு மனுஷனை ஒரு சிறையில் அடைக்கும் ஒரு செயல்தான் வசியம். சரி, இந்த வசியம் ஆண்களுக்கு ஏற்படுமா? ஒரு ஆண்களுக்கு ஏற்படுமானா அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண் விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த ஆண் விஷயம் உடலில் இருந்துச்சு அப்படின்னா எப்படின்னா, நான் நல்லா இருப்பேன், எனக்கு எப்பயும் போல் இயல்பாக எல்லா மனிதர்களுக்கு இருக்கிற ஆசாவாசங்கள் எனக்கு இருக்கும். அந்த நேரங்களில் இந்த வசியம்ங்கிறது ஒன்று என்னைய சாடி நின்றுச்சு, அதுக்கு நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா என்னுடைய தடம் மாறி, என்னுடைய திசை மாறி, என்னுடைய பாதை மாறி ஆண்கள் மேல் அதிகமாக விருப்பப்படுவது. ஆண்களின் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆண்கள் எப்படி ஒரு பெண்களை பார்க்கும்போது பெண்கள் என்னென்ன பார்க்கும்போது எந்தெந்த பார்வையில் கவர்ச்சிகள் உருவாகுமோ அது அனைத்தும் ஆண்களை பார்க்கணும். ஆண்கள்கிட்டருந்து அதை நாம் அதை விரும்பணும், ரசிக்கணும். ஆண்களுடைய அந்த இல்லறம், அந்த உறவு வைத்து கொள்ளணும். ஆண்களின் அந்த ஒரு சில விஷயங்களை நாம் எடுத்துக்கிறணும். அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். இதை சரி பண்ண முடியும். இதை எப்படி சரி பண்ணுறது? இதுக்கு தான் நாம் வணங்குகிற குலதெய்வங்கள், நாம் நம்மளை சுற்றி இருக்கிற தெய்வ சக்திகள் இதை சரி பண்ண முடியும். ஆனால் பிறவியிலேருந்து வர்றதை சரி பண்ணுறது ரொம்ப கடினம். சரி, இப்படி இருக்குங்க. இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணணும்? இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அவர் இருக்கார் அப்படின்னா, எனக்கு இப்படி தாங்க, நான் முன்னாடி நல்லா தாங்க இருந்தேன், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அந்த ஆண் வசியம்லாம் இல்லை, நான் இயல்பாக மனுஷனாக தான் இருந்தேன், நான் பெண்களை நான் விரும்பினேன், நேசித்தேன், ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு அது மாறி இது வந்துருச்சுன்னு அப்படி யாராவது இருந்தால் அதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா 2-3 விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குலசாமியோட எல்லையில் எந்த பெண் தெய்வங்கள் இருக்கோ அந்த பெண் தெய்வங்களுக்கு எப்படி தாயே மதிமாறி திசை மாறி நிலமாறி நான் நிற்கிறேன், என்னைய நீ சரி பண்ணி கொடு அப்படின்னு எந்த எல்லையில் எந்த பெண் தெய்வங்கள் இருக்கோ அந்த பெண் தெய்வங்கள்கிட்ட நீங்கள் வைக்கிற வேண்டுதல் முதல் விஷயம். எது மாதிரி விஷயம் அப்படின்னா,
எல்லாரும் போல இயற்கையோட இயற்கையா இல்லாம என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஆசாவாசங்கள் வழிமாறி நிக்குது தாயே. எனக்கு இதை நீ சரி பண்ணி கொடு. எனக்கு இதை நீ சரி பண்ணி கொடுத்த அப்படின்னா உனக்கு உனக்கு நீ விரும்புகிற, உனக்கு நீ ஏற்கிற அனைத்தையும் உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ விரும்புகிற வளையல், நீ விரும்புகிற சேலை, உன்னுடைய ஆயுதம் சூலம், உன்னுடைய ஆயுதம் கிழுக்கு, நீ ஏற்கிற படையல், நீ ஏற்கிற அசைவ படையல், சைவ படையல், நீ ஏற்கிற மஞ்சள், நீ ஏற்கிற குங்குமம், நீ ஏற்கிற தாலி, இது அனைத்தையும் நான் உனக்கு, இதுல இருந்து எனக்கு இந்த இந்த வசியத்தை எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க அந்த தாயிட்ட முறையிட்டு இந்த வேண்டுதலை வச்சீங்க அப்படின்னா இந்த வேண்டுதலை வச்ச அடுத்த 7 நாட்கள்லயே உங்க உடல்ல மாற்றம் தெரியும். இந்த வேண்டுதலை வச்சது மட்டும் இல்லாம இந்த வேண்டுதலை வச்சு அந்த தாயை நினைச்சு நீங்க உங்கள் கையில நீங்க ஒரு மஞ்சள் கயரை கட்டணும். போன்ற ஆண் வசியத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தால் அந்த மக்கள் அந்த தாயோட எல்லையில் அந்த தாயோட பாதத்தில் ஒரு மஞ்சள் கயரை வச்சு அந்த எல்லையில் இருக்க மண்ணை தொட்டு அந்த கயரில் வச்சு அந்த மஞ்சள் கயரை நீங்கள் உங்கள் கையில் 48 நாள் நீங்கள் கட்டணும். அப்படி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண் வசியமானதை அந்த பெண் தெய்வம் மாற்றி கொடுக்கும். சத்தியமான ஒன்று, கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். ஒரு ஆண் வசியத்தை ஒரு ஆணால் மாற்ற முடியுமானா அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் மாற்ற முடியாது. அதனால தான் இந்த இடத்துல பெண் தெய்வத்தை முறையிடுங்கன்னு சொல்கிறேன். ஏன் எப்படி பெண் தெய்வத்தை முறையிட முடியும், எப்படி பெண் தெய்வத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னா இந்த வசியம் அப்படிங்கிற ஒன்று, இந்த வசியம் அப்படிங்கிற அதனுடைய பிறப்பிடத்தை அதனுடைய ஆணி வேற கண்டுபிடிக்கிற ஆகச்சிறந்த பெரும் சக்தி பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். அந்த தாய்க்கு தெரியும் எங்க இருக்கு முடிச்சு, இந்த வசியம் எங்க எந்த இடத்துல இது கிடக்கு, பொருளா கிடக்கா அல்லது சுத்தி நின்று அருவமா இருக்கா உருவமா இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த பெண் தெய்வத்தால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். ஆண் வசியத்தை சரி செய்யும் பெரும் சக்தி பெண் தெய்வம் தான். இதை செய்யுங்க, சரியாகும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.